நான் சொல்றேன். இனி நம்ம பார்க்க போறது நீங்கள் அவரோட எதிர்பார்த்து கொண்டிருந்த கர்டன் படத்துல தெலுங்கு ரீமேக்கான வைரவம் ரோஸ்ட் தான் வச்சு வறுக்கலாம். தமிழ்ல வந்து சூரியனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல படமாவும் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா அமைஞ்சிருக்கு அந்த படம். அப்படி தெலுங்குல எடுக்கிறேன்ற பேர்ல எடுத்து கெடுத்து வச்சிருக்காடுங்க. எதனா மன்னிச்சிடா, நீ சூரிய கேரக்டருக்கு வெள்ளம் கொண்ட சீனிவாசன் போட தெரியுமா? அங்க நிக்கிறடி. இவரு தெரியலையா? தெரியலையம்மா டி ராஜேந்திரே. ஆடி சுந்தரபாண்டியன் படத்துல ஐட்டம் சாங் வச்சு படத்தை அசிங்கப்படுத்தாரு. அவருதான் இவரு. தம்ம நல்லா இருக்காங்க பாருங்க சுந்தரபாண்டியன்ல. அப்படியே தம்மனா அடிச்சிருக்காங்களா சுந்தரபாண்டியன்ல? நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? வீடியோ பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒன்று வந்திருக்கு. ஃபோனில் பார்க்குறீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் லைட்டாக இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா ஹைப் அப்படின்னு ஆப்ஷன் வரும். அது நீங்கள் ஹைப் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கும் ஒரு பாயிண்டாக வரும், உதவியாக இருக்கும். சோல்ஜர்ஸ் உங்களுக்காக வந்து இந்த கரும்பு படம்லாம் பார்த்துட்டு கண் வலி வந்து காடி போட்டு உட்காந்துட்டு இருக்கேன்ல, உரிமையா தானே கேட்கிறேன். ப்ளீஸ் ஹைப் கொடுங்க சோல்ஜர்ஸ். ஓரோ சில போயிடலாம். நான் காமசாமி. இந்த ஷோ கம்பாரிசன் கந்தசாமி. என்ன கேக்கே ஸ்டைலா கண்ணாடிலாம் போட்டு உட்காந்துருக்கீங்க? நானே இந்த படம் பார்த்து கண் வலி வந்து காடை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்தா ஸ்டைல் வச்சிருந்தேன். அவருக்கு வெயில்ல பிச்சை எடுத்து செம்பட்டியான கதை எனக்கு தெரியும். கர்டன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியோட ஆக்டிங் பக்காவாக இருந்திருக்கும். அவர் வந்து சூரியக்குள்ள இப்படி நடிப்பா அப்படின்னு பார்க்க அளவுக்கு பயங்கரமாக இருந்திருக்கும். பட் இந்த வேலை பார்த்தீங்கன்னா 3 பேர் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. நல்லா அடிப்பேன்ல நக்கல்யா அவனுக்கு யாரு கேவலம் அடிக்கிறாங்க அப்படின்றதுல அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. ஒருத்தனா ஓவர் ஆக்டிங் சும்மா சொன்னா அப்படின்னு இருக்காரு. இன்னொருத்தர் நடிப்பே வரல. அதாவது ஒரிஜினல் பல சசிகுமார் கேட்ட அந்த கேரக்டர் சசிகுமார் வந்து செத்து போனதுக்கு அப்புறம் தலைவன் டெட் பாடியா பட்டுன்னு இருப்பாரு. பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். இல்ல தலைவனை வந்து செத்து போன நடிக்க சொன்னா கண்ண அசைக்கிறாரு, கால அசைக்கிறாரு. ஐயா உன்னால டெட் பாடி அடிக்க முடியலையே, டிலே ஆக்டர். இவனை ஒரு ஃப்ரேம்ல ஓரமா கூட நிக்க வைக்காத, டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். அப்புறம் இன்னொரு விஷயம், எந்த இதுல வந்து இவரை தூக்கிட்டு வந்து சூரிய கேரக்டர் போட்டீங்க? சூரிய கேரக்டர் பாத்தீங்கன்னா வந்து உண்மையிலே ஆக்டிங் நேச்சுரலா இருந்திருக்கும். கடைசி வரைக்கும் நான் உனக்கு நாயா இருப்பேனே அப்படின்ட்டு என்னடி மாத்திட்டியேனே அப்படின்னு நல்லா இருந்திருக்கும். கேரக்டர் சூப்பரா இருந்திருக்கும். ஒவ்வொரு விஷயம் பக்காவா இருந்திருக்கும். இதுல பார்த்து நான் தலைவன் ஆக்ஷன் அடிக்க சொன்னா தலைவன் ஜாலி சிரிச்சுன்னு இருக்கான். முக்கியமா தலைவன் ஐயம் போடுறான் போல. சார் அந்த கேரக்டர் நடிக்கணும் எனக்கு கொஞ்சம் என்னோட அக்ரிமெண்ட் பாருங்க சார். என்ன அக்ரிமெண்ட்? ஹீரோயினுக்கு 2 பாட்டு வேணும், டான்ஸ் வேணும், ஃபைட் வேணும், அதெல்லாம் நடிப்பேன்ட்டு தலை அக்ரிமெண்டே போட்டிருப்பான் போல. உண்மையிலேங்க சூரிய கேரக்டருக்கு ஒரு மான்டைஸ் வாங்கி வச்சிருப்பானுங்க. இதுல பட்டா செட்டு போட்டு டான்ஸ் ஆயிட்டு இருக்கானுங்க. டான்ஸ் யாரு கூட தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்ம கிரிஞ்சியர் திலகம் ஆதி சங்கர் அக்கா. போச்சு அந்த கேரக்டர் பார்த்தானே அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஓகேடா படத்துல கிரிஞ்சி கேரண்டிடா அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரிஜினல் படத்துல அவ்வளோ லவ் இருக்கும். ஆனா எடுத்தோடனே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ண இருக்க மாட்டாங்க. இதை பார்த்தா கட்டி பிடிச்சிறாங்க, அடுத்தப்ப கல்யாணம் கேட்கறாங்க. இதுல வேற தப்பா கணத கையை வச்சுக்கிட்டு பாட்டு வேற பொறுக்கி பைய. ஆனால் உண்மையிலே மாவீரன் படம் ஆக்டரை பாராட்டலாங்க. இந்த அக்கா இருந்துமே கிரிஞ்சி ஆக்ட்ரஸ் இருந்துமே படத்துல கிரிஞ்சே இல்லாமல் படத்திருப்பா தெரியுமா மாவீரன் படம் ஆக்டர். உண்மையிலே நீ கேட்டியா? இந்த படம் பார்க்கும்போது தான் உங்களோட அருமை என்னன்னு எனக்கு தெரியுது. ஒரிஜினல் படம் பார்த்தீங்கன்னா சூரி, உன்னி முகுந்தன், அப்புறம் சசிகுமார்லாம் எப்படி வந்து ஃப்ரெண்டா ஆனாங்க அப்படின்றதுக்கு வந்து சின்ன வயசு சீன் காமிச்சிருப்பாங்க. அது நாய் துரத்தின்னு போவோம், சூரி வந்து காப்பாற்றுவாரு. அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா நாய் துரத்த எங்கேயோ பறந்துன்னு போக நாயத்துக்கு வலையில பிடிக்கன்னு பயமா இருந்திருக்கும். இங்க பார்த்துனா தலைவன் ஸ்பைடர் மேனுமே மேலந்து கீழே குதிக்கிறான். இதுல வேற நாய் எதை அடிப்பாரு துரத்துவாருன்னு பார்த்தா நாயை பார்த்து தலைவன் அப்படின்றான். நீ என்ன புலியா? அப்படியே தாங்க இருக்குது சீடு. ஒரிஜினல் படத்துல எல்லாமே மாண்டேஜ் சாங்ஸ் தான். பெருசா அதெல்லாம் வந்து செட்டு போட்டு டான்ஸ் ஆகாம இருந்திருக்காது. படமே நேச்சரா தான் போவோம். இதுல பார்த்தா ஓப்பனிங் சாங்லேயே வந்து செட்டை போட்டு 10-15 பேரை ஆட விட்டு பிரம்மாண்டம் காட்டுன்ற பேர்ல கலர்படியை தூ விட்டு தெலுங்கு படம்ன்றத அக்மாரா காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. இதுல என்னன்னா ஒரிஜினல் படத்துல பால்காரி கேட்டிருக்கும். அதுதான் நம்ம அதி அக்கா பண்ணிருப்பாங்க. என் கேள்னா அதே ஒரு கிராமத்துல எந்த பால்காரி தலைக்கு வந்து கர்லிங் விட்டுட்டு ஹேர் கலர்லாம் பண்ணி சுத்துது. இது என்ன புதுவித பால்காரியா இருக்கு? கேள்னா இவ்வளவு செலவு பண்றா அப்படின்னா இவன் கஷ்டப்பட்டு பால் ஊதி சம்பாதிச்ச காசெல்லாம் இதுக்கே போயிடுமே. செல்ஃப் லவ் எப்பவுமே இம்பார்ட்டன்ட் மிஸ்டர் கேகே. செல்ஃப் லவ் தான். அதாவது ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு இது வேணாமா, இந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு எடுக்க வேணாமா? இஷ்டத்துக்கு படம் எடுத்துட்டு இப்படி எஸ்டிமேஷன் பண்றீங்க. அதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணும். சூரிய பாத்தீங்க அப்படின்னா ஒரு காமெடி ஆக்டர். இப்பதான் ஹீரோவா வராரு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு படத்துக்கோசரம் அவரால் முடிந்த டெடிகேஷன் டீடெகேஷன் எல்லாம் போட்டிருப்பாரு. பட் இங்க தலைவன் வந்து
டெடிகேஷனும் போடல டிகேஷனும் போடல. குறிப்பா சொன்னா ஒரு சீன்ல வந்து அரைஞ்சிருவாரு. அந்த கேரக்டருக்கு வந்து ஐயா மன்னிச்சிருங்கன்ட்டு காலில் வந்து கதறுவாரு. தலைவன் வெள்ளம் கொண்ட சிவராஜன் தெரியல, யோ நான் அவ்வளோ பெரிய ஆக்டர், எங்க அப்பா அவ்வளோ பெரிய ஆளு, நான் போய் அவங்க காலில் விழுந்துவா அப்படின்ட்டு அதை சீனியே கட் பண்ணிருப்பாங்க. இது மட்டுமா, ஒரிஜினல் படத்துல சூரிக்கு வந்து சாமி வரும். சாமி வந்து ரெஜலா சாமி வந்து ஆடுவாங்க, ஆக்ரோஷமா ஆடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி காமிச்சிருப்பா நல்லா இருந்திருக்கும். இதுல பார்த்தா தலைவன் சாமி கடை சொன்னா தலைவன் சாங்கு போட ஆடிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஸ்டெப்பு எந்த சாமி வந்தாங்க இப்பெல்லாம் ஸ்டெப் போடுறாங்க. அது கூட அந்த கொட்டடிக்கிற சத்தம் கேட்டு சூரிக்கு வந்து சாமி வந்துடும். ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்கும். இதுல பார்த்தா தலைவன் வந்து பொட்டு வந்து சிக்குடு பட்டாதான் தலைவனுக்கு சாமியா வருமா. பட்டவன தானா திலகம் ஆயிடுமா, திலகம் வந்த பார்த்தா சாமி ஆட வரமா. இது கூட பரவாயில்ல. கிளைமேக்ஸ் இல்ல தலைவன் சாமி ஆடி வில்லன்ஸை பார்க்கணும்னு பார்த்தா தலைவன் வந்து பிளாக் ஹோல் ஆயிடுவாரு. திடீர்னு பார்த்தா ஒரு சென்டர் இருப்பாராம், ரவுடிங்லாம் வந்து அப்படியே அவரை சுத்தவங்களாம் ஸ்பின் ஆகி. என்ன எழவி அது? என்னையா இது? ஒரிஜினல் படத்துல சூரிய போற சண்டை அடிக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நேச்சுரலா போயிருப்பாங்க. என்னையா இது நேச்சுரலா? இது எந்த இடத்துல சேர்த்துக்கிறதே தெரியலையா இந்த ஃபைட் சீனை? பொதுவா வந்து ஜாப்பனீஸ் ஃபைட் சீன் அமெரிக்கன் ஃபைட் சீன் இன்ஸ்பயர் தெரியுமா. தலைவன் வந்து அவுட்டர் கேலக்சி போயிட்டாரு பொழுது. ஒரிஜினல் படத்துல சசிகுமாரையும் உன்னிமுதலும் காட்டும் பொழுது சசிகுமார் தான் கொஞ்சம் வெயிட்டேஜா காமிச்சிருப்பாங்க. அவர் தான் வந்து பணக்காரு, அவர் இப்ப வந்து வெல்த்தா இருக்காரு, நீதி நேர்மை நியாயமா இருக்காரு, அவர் சொன்னா எதுவோ கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். உன்னிமுதன் வந்து முன்னாள் பணக்காரன், இன்னைக்கு வந்து செங்கல் சூளை நடத்தின்னு இருக்கான் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. நிஜமா செங்கல் சூளை வேலை செய்யற மாதிரி தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு தலையை வந்து 7000 வச்சிருப்பாங்க. இப்படி என்ன பாத்தீங்க பிரச்சனை என்னன்னா, உன்னிமுதனுக்கு கேரக்டருக்கு தலைவரை பிடிச்சிருக்காங்க. யார் தெரியுதா? யாரு இது? சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? இவருதான் நம்ம கரண்ட் தீகா. தெலுங்கு எஸ்கேவான கரண்ட் தீகா தலைவன் பார்த்துலாம் போல. சார் நான் அந்த படம் அடிக்கிறேன்னா எனக்கு ஒரு ஃபைட் சீன் இருக்கணும், எனக்கு ஒரு மாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. சசிகுமார் கிட்ட விட்டானுங்க அமௌண்ட். இவரை உட்காந்து இவர் வராரு, ஃபர்ஸ்ட் சீனே ஃபைட் சீன் தான். ஃபைட் பண்றாரு, ஃபைட் பண்ணி முடிச்ச உடனே எல்லாம் வந்து கையெழுத்து கும்பிடுறாங்க. தயவு செஞ்சு இது மாதிரிலாம் இனிமே பண்ணாத. இதுல வேற ஒரு சீன்ல வந்து சொல்லுவாரு, என்கிட்ட காசு இல்ல பணம் இல்ல, அதான் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் இப்ப ஏழையா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரிஜினல் படத்துல உன்னிமுதன் தாடிலாம் வச்சுக்கிட்டு நிஜமா என்ன மாதிரி சேவிங் பண்ண காசு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கா மாதிரி ஓகே கொஞ்சம் ஏட்ல இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா தலையன் வந்து தாடியெல்லாம் கட்டி விட்டுக்கிட்டு, தலையெல்லாம் வந்து மாஸ்டர் கட்டி விட்டுக்கிட்டு அப்படின்னு இருந்துக்கிட்டு தலைவன் சொல்ல நான் ஏழையா இருக்கேன் அப்படின்ட்டு சேவிங் பண்ண காசு எடுத்து கடை அடிச்சிருக்கலாம்ல. படத்துல வந்து சூரி பண்ற சீன்லாம் வந்து ஓவர் ஆக்ஷன் மாஸ் மசாலா இருக்காது, ஒரு நேச்சுரலா இருக்கும். இதுல பார்த்தா ஓப்பனிங் சீன்லயே ஓவர் மாஸ் காமிச்சிருப்பாங்க. ஒரிஜினல் படத்துல ஒரு குழந்தை மேல வந்து பீரை விழ வரும், நிஜமா வந்து பீரை தூக்கும் போது கயிறு ஊந்திருப்பாங்க கரெக்டா இருந்திருக்கும். இதுல பார்த்தா செடியை கொண்டு வேணும்ட்டே வச்சு கீழே தள்ளுற மாதிரி ஒருத்தர் திருஷ்டி போயிருப்பான். இங்க பாத்தீங்கன்னா தலைவன் வந்து முதுக காட்டி நிற்கிறான், அடிமை பண்ணி எம்ஜிஆர் மாதிரி. இந்த மாதிரிலாம் செடி விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், ஸ்லிப் டிஸ்க் இல்லைன்னா ஸ்கேட்டே வந்து போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியதான். ஆனால் பத்தியா அவன் ஜாலியா ஷோல்டர்ல இருக்க மண்ணை தட்டி விட்டுட்டு போயிடுவான். நல்ல வேலை வீல்ல இந்த சகதி ஓட்டுனதோட தப்பிச்சேன். அதே ஒன்றும் இல்லை, தெலுங்கு படம் அப்படிதான் இருக்கும். சீரியஸ்லி நான் படம் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப அஃபெண்ட் ஆனது அந்த சீன்ல தான். நானும் தான் பார்த்து காண்டாடு. நான் ஒரு கிறுக்கு. அப்புறம் இந்த படத்துல வந்து வில்லனுக்கு, அதாவது நம்ம கரண்திகாவோட ஜோடியா ஒரிஜினல் படத்துல வந்து நம்ம பாரதி கண்ணம்மா இருந்திருப்பாங்க. கண்ணம்மா இதுல பாத்தீங்கன்னா நம்ம கையில அணிந்தே போட்டிருப்பாங்க. அங்கதான் எனக்கு ஒரு சாகி ஆச்சு. பாய் நீங்க கோல்டி பாய் அது என்ன படம் ஃபுல்லா வேட்டி கட்டு வரீங்க, ஃபைட் சீனை மட்டும் பேண்ட் போட்டு வரீங்க. அந்த சீனை முந்தின சீனு கூட தலை வெயிட் தான் கட்டிட்டு இருப்பான். திடீர்னு அது ஃபைட் வரும்போது அந்த பேண்ட் எங்க வந்துச்சுனே தெரியாது. அதை ஒன்றும் இல்ல, வேட்டி கட்டு சண்டை போட்டா வேட்டி அவுந்துரும்ல, அதான் பெரிய செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. ஆனா அந்த ஹீரோ கஜபதி அவன் வந்து வேஷ்டில எல்லாம் ஃபைட் பண்ணியிருக்கான். ஓ நம்ம கரண்திகாவா? கரண்திகா வந்து அவரு கஷ்டப்பட்டு சண்டை போன அவசியம் இல்லை, அவரு பார்வையில பார்த்தாலே 10 பேர் பரப்பாடுங்க. அப்புறம் எதுக்கு அவருக்கு வேட்டி பேண்ட் எல்லாம்? சிங்கம் போல நான் சொன்ன தெரியுமா, ஒருத்தர் ஓவர் ஆக்டிங்கே ஒருத்தர் அடிக்கவே வரலன்ட்டு ஒரு சீன்ல கட்டி பிடிச்சி அழுவாங்க, பாசத்தை புரிஞ்சுக்குவாங்க. அந்த சீன்ல பார்த்தா நம்ம கரண்திகா வந்து அநியாயத்துக்கு அப்படி ஓவர் பர்பஸ் பண்ணிருப்பாரு. சசிகுமார் கேரக்டர் அளவு இருக்கு, தலைவனுக்கு சுட்டு போல அடிக்க வராது போல அங்கிட்டு இருப்பா. அப்படி என்ன காம்பினேஷனே தெரியல, ஒண்ணு ஓவர் ஆக்டிங்கு ஒண்ணு ஆக்டிங்கே வராது. ஐயோ ஒருத்தன் கேள்வி கேட்டு சாவடிக்கிறான், ஒருத்தன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சாவடிக்கிறான். மூணாவது நம்ம வெள்ளம் கொண்ட சீனிவாசுக்கு என்ன ரகம் என்ன வகையானே தெரியல. நீ புத்தி கட்டுற பத்தியா? பரவாயில்லடா, ஊசி எடுத்து ஏத்துறான், நீ கலப்பற எடுத்து நெஞ்சிலே இறக்கி கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டடா.
இதுல வேற ஃபைட் வரும்பொழுது ஒரு அவெஞ்சர்ஸ் போஸ்டர் குத்துருப்பாங்க பாருங்க, அங்க நிக்கிறடி. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அப்புறம் அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் இருக்கலாம். அதாவது தமிழில் வந்து வின்னர் சீன், அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டோட லவ்வை பற்றி சூரிக்கிட்ட கன்ஃபஸ் பண்ணுறதுக்காக தோப்புக்கெலாம் வர சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகாக நேச்சுரலாக கிணத்துல விழுகிறது தள்ளி விடுறது ரொம்ப இன்னசென்ட்டாக காமிச்சிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த சூரி கேட்ட உடனே கட 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 கடன்னு சொல்லுவார்ல, அது வந்து தெலுங்குல வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கலந்தையா கூட பார்த்தோன்னா சாதாரண ஆள் இல்லை. அவன் வந்து ஓவரா டைலாக் வேணும் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு ஒரு சீனை சசிகமா விட்டு வதைக்கும் போது கேரக்டர் கீழே விழும். தலைவன் நான் கீழே கூட விழ மாட்டேன், நான் ஹீரோயிஸா காட்டுவேன்ட்டு தலைவன் வந்து அப்படியே மாஸ்க் காமிச்சிருப்பா. அப்படி இதெல்லாம் படத்துல பார்த்தனா சசிகுமா வெட்டி போட்டுருவாங்க. சசிகுமா செட்டுப்படியே கிடப்பாரு. அவன் வந்து சூரி தேடுவாரு, எங்க இருக்கான்னு தேடுவாரு. பாப்பா அதுல சத்தம் கேட்டு வருவாரு. அது பார்க்க நேச்சுரலா இருந்திருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா அண்ணாடு பார்க்கும்பொழுது லியோபால் ரிலீஸ் ஆகிற மாதிரி கட்டி வச்சிருப்பாருங்க. புரியல, அதாவது கோன்ல கட்டி நேரில் ஏற்றி அத்து போட்டு அனுப்பிச்சிருக்கோம் ஃபேக்டரிக்கு அப்படின்ற மாதிரி கோன்ல கட்டி மேலே ஏற்றிருப்பானுங்க. கேள்னா கோனி இருக்கிறது நிஜமாவே வந்து சசிகுமாரா யாருன்னே தெரியாது, அத்தக்காரதான் தான் இருக்கும். அதை பாட்டு தலைவன் அண்ணா அண்ணாட்டு ஊது அழுகிட்டு இருப்பான். சீரியஸா நான் கேக்குறேன், நிஜமா அவ்வளோ கஷ்டப்பட்டு அண்ணா அண்ணா அழுகுறே, இறக்கி விட்டு ஓபன் பண்ணி பார்த்தா தியேட்டர்காரனா இருந்தா என்ன பண்ணுவேன்? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. பல்ப் ஆகிட்டு இருப்பாரு. அதுவும் தமிழ்ல அந்த சசிகுமார் ஒய்ஃப் பண்ணியிருந்தாங்க, அவங்க கேரக்டர் எல்லாம் அவங்க அழுகுறது அதெல்லாம் பார்த்தா நிஜமா ரொம்ப நாளா கண்ணீர் விட்டு ஃபீல் பண்ண சீன்ஸ் எல்லாம் இருக்கு. தமிழ் நிஜமா தான் பார்க்கும்போது சீட்டு உட்காந்து அத்துறாவும் இருந்துச்சு. இதை பார்த்தா ரொம்ப சினிமாட்டிக் காட்டுன்ற பேர்ல ரொம்ப கிண்டி அடிச்சிட்டாங்க. சூரி வந்து அவங்க மச்சான் கை வெட்டிட்டு வரல, அப்பதான் இன்டர்வல் பிளாக். அப்போ வந்து சீரியஸாவே ரொம்ப என்னடா இது, அப்படி அடுத்து என்ன நடக்க போகுது, எப்படா இன்டர்வல் முடியும் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் தெலுங்குல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இல்ல. ஒருவேளை இது வந்து கொட்டடிச்செல்லாம் சாமி வராது, இது பட்டாதான் குங்குமம் வந்து கரெக்டா நெத்தில பட்டாதான் வந்து சாமி வரும். அது ட்ரெஸ் எல்லாம் இப்ப பண்ணாதாமா, நெத்தில மட்டும் தான் போடுமா. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி எப்படி இருக்கத்தான் செய்யும். இந்த மச்சான் நம்ம ஞாபகம் வருது. ஒரிஜினல் படத்துல மச்சாங்க நின்று இருப்பான், நின்று போன் பேசுவோம் ஒரு சீன்ல. இதுல பாத்தீங்கன்னா தேட்டர்காரன் போன் பண்ணும் பொழுது அவன் உட்காந்து கார் ஓட்டிட்டு இருப்பான். மச்சான் ஏண்டா உனக்கு ஒரு கையிலேயே எப்படி ஒரு கார் ஓட்டுற, ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஒருத்த கையில ஒருத்த கார் ஓட்ட முடியும் கூட நாலேஜ் இல்லாம படத்தை அப்படியே வச்சிருப்பாருங்க. என்னடா புத்தாட்டாது, அது எப்படி ஒத்த கையில கார் ஓட்ட முடியும்? ஈர்ப்படும் போது சரிங்க வாரி பிச்சு போறோம். இதுல வேற அந்த சசிகலா சத்து போயிட்டான்ட்டு குடும்பத்தோட அழுது ஓடி வருவாங்க. அந்த குழந்தை ஓடி வர பாருங்க, சிரிச்சுக்கிட்டே ஓடி வரும். ஐ ஜாலி ரச்சினி படம் வர போறே, கியூட்டா இருக்கும் அந்த குட்டி பாப்பா. அதான் ஒரிஜினல் பார்த்தா அப்பா சத்த படம் குழந்தை அழுத காமிச்சிருப்பாங்க, ரொம்ப இதுவா இருக்கும். இதை பார்த்தா சிரிச்சுட்டே ஓடி வருது. அது மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. சசிகுமார் பணம் கொள்றதுக்கு அந்த மைம் கோபி கேரக்டர் வந்து கொல்ல வரும் தெரியுமா, அந்த சீன் வந்து கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சின்ன பணம் கொள்றதுக்கு இவ்வளவு பேர் அருவா தூக்கிட்டு வருவான். ஏண்டா அருவா ஓகே, அதெல்லாம் அருவா பேர் 3 டிஸ்க் இருக்குது, இதெல்லாம் புதுவித அருவா இருக்குது. அவனே செட் ப்ராப்பர்ட்டி எங்க ஏதோ தூக்கிட்டு வந்து கொடுத்துருக்கான், அதை அவங்க யூஸ் பண்றாங்க. உனக்கு அது வேற என்ன பிரச்சனை? அதோட 3 டிஸ்க் தேட்டருக்காரன்னு சொன்ன திருட்டு விசிக்காரா ஒரு படம். அவர் யார் தெரியுமா? பைத்தியக்கார அவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா குடும்பத்தையே போட்டு தள்ளிடுவாங்க, அப்பேற்பட்ட ஆளு. கிளைமேக்ஸ் நான் ஒரிஜினல் படத்துல சூரியோட ஆளை வந்து செக்மெண்ட்ஸ் வரைய ட்ரை பண்ணுவாங்க, அதை போய் காப்பாற்றுவாரு. இது எங்க செக்மெண்ட்ஸ்குள்ள படுக்க வச்சா அக்கா மூஞ்செல்லாம் அழுக்காயிரும், நோ திஸ் இஸ் நாட் மை, இது வந்து அக்கா கோச்சிப்பாங்கன்ட்டு அந்த சீனை தூக்கிட்டானுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வில்லன்களை அட்டாக் பண்ண வருவாங்க. அத்தனை பேர் அடிக்கும் போதும் சசிகுமாரோட ஃபேமிலி அட்டாக் பண்ணும் போதுதான் சூரி கோவம் வந்து அட்டாக் பண்ணுவாரு. இதுல பாத்தீங்கன்னா தலைவன் வந்து ஏதோ செங்கல் சொல்ல கோவில் இருக்குமா, அங்க கோலமாவு இருக்குமா, கோலமாவு பட்டவனே தலைவன் இதுவாகி மொத்த பேரும் போட்டு தள்ளுவாராமா. பாத்து ரைட் சீட் வர போது டாக்டர் கொண்டு செக் பண்றா. 4 பேர் போத்தளிறாரு. ஆக்சுவலி தெலுங்குல வந்து அந்த சீனு கேரக்டர் வந்து கஜபதிய குத்திடுவான், அதாவது சாமி வந்து குத்திட்டாராம். அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ யாரு கொலை பண்ணுது அது மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தான். எனக்கு சிரிப்பா வந்துருச்சு. அந்த படத்துல சூப்பராக இருக்கும். பகவராத்த என்ன காரணம், மண்ணு பொண்ணு பொண்ணு, அதெல்லாம் அழகா மண்ணு பொண்ணு பொண்ணு அழகா சொல்லியிருந்திருப்பானுங்க. கடைசியில் இந்த சூரி சொன்னாலும் செம்மையா இருந்திருக்கும். நான் வந்து நன்றி உள்ள நாயா இருந்தேன், உன்னை பொண்ணு நண்டு கட்டனா ஆக்கி என்ன மனுஷனா மாத்திட்டியே அப்படின்னு பக்காவா சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்தா தலைவனுக்கு சாமி வருமா, குத்தி கொண்டு வரமா, சாகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து சத்தியவாடி சாவடமா. என்னடா செத்துட்டான், அவனே எங்க செத்தான், நீதான் சத்தியம் பண்ணி சாவ.
சத்தியம் என்ன தெரியுமா, சசிகுமாரோட அப்பாவும் என்னோட அப்பாவும் ஃப்ரெண்டா இருந்தாங்க. அதாவது நானும் ஃப்ரெண்டா இருந்தோம். எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, என் பையனையும் இவன் பையனையும் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு செத்து போயிருவான். ஓ இப்ப பகாடுறது பத்தாதா, மறுபடியும் தொடரணுமா? இதனால சத்தியம் இது மாதிரிலாம் புரியல பார்த்தா இல்லையாடா. என் பிளான் இல்ல சார், இதுல இருக்கிற எதுவுமே அதுல இல்ல சார். இதனால பரவாயில்லைங்க, ஒரிஜினல் படத்துல கோவில் சொத்தை ஆட்டி படம் செத்து போயிருவாங்க அப்படின்றது ஒரு மித்து இருக்கும். அது அழகா கன்வே பண்ணிருப்பானுங்க. எல்லாரும் காலி ஆயிட்டாங்க. இவன் வந்து சசிகுமார் கூட சாமி சொத்துக்கு ஆசைப்படாத வரைக்கும் நல்லா இருந்திருப்பாரு, சாமி சொத்து குடுக்கலாம் நம்ம செத்து போயிடுவாரு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். மினிஸ்டர் வந்து லாரி செத்து போயிட்டாரு அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் மனுஷன் கொண்டுட்டான், அவனை வந்து தெய்வம் கொண்டுருச்சு அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. கரெக்டா இருந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம சூரிய கேட்டரே போயிட்டு மினிஸ்டரை வந்து வேலையெடுத்து குத்திட்டு வந்து வரோமா. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஏய் என்னடா இது, ஒரு மினிஸ்டர் அவ்வளவு பாதுகாப்பு தாண்டி எவ்வளவு ஈஸியா கொண்டு வர முடியும்? என்னடா இது? நல்ல வேலை, ஒரிஜினல் படம் 2 மணி நேரம் 10 நிமிஷம், இதுல 2.5 மணி நேரம் எடுத்துருப்பாங்க படத்தை. பட் தமிழ்ல இருந்த சில சீன்ஸ் எல்லாம் தெலுங்குல இல்லவே இல்லையே. ஏன்னா நம்ம கருணாநிதியோட கிரிஞ்சி சீன்கள், அவர் கையெழுத்து கும்பிட்டு தேவடு சொல்ற சீன்கள், தலைவன் வந்து சான் வந்துச்சுன்ட்டு ஓவரா பர்ஃபார்மன்ஸ் பண்ற சீன்கள் எல்லாம் போட்டு கிரிஞ்சி காட்சியில வச்சு படத்தை வந்து ஈர்த்துக்கானுங்க. கடைசியில படம் முடிஞ்சுதா சாமின்ட்டு கண்வழியோட தப்பிச்சு வந்தேன் நானும் மிஸ்ஸஸ் கேட்கவும். என்ன அவங்க தப்பிச்சிட்டாங்க, நான் முன்னாடி உட்காந்து பார்த்தா என்னதான் கண்ணில் வந்துச்சு. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. நான் தான் ஃபீல் பண்ணேன், நீங்களா? தேங்க்ஸ். ஓகே வீடியோ வச்சு லைக் பண்ணுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நீங்க கேட்டதால் கஷ்டப்பட்டு கண்மணியோட வீடியோ பார்த்துருங்க, அதனால வந்து ஹைப் பண்ணி விடுங்க. போன்ல பாக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ரைட்டு தள்ளிங்க அப்படின்னா அங்கே ஹைப் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும், கிளிக் கொடுத்து ஹைப் கொடுங்க. காசுலாம் இல்லை, ஃப்ரீ தான், காசு பண்ணி விடுங்க. ஓகே இதே மாதிரி என்ன பண்ணுறோம் கமெண்ட் பண்ணுங்க, நான் டக்குன்னு போட ட்ரை பண்றேன். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சோரஸா சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.